நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், துணை முதலமைச்சர் வராரு, புரோட்டோகாலா இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரோ ரெவன்யூ செக்ரட்டரியோ மானிட்டரிங் ஆபீசரோ எனக்கு எந்த தகவலும் துணை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எனக்கு சொல்லலை. இங்க மாவட்ட அமைச்சர் 2 பேரும் இங்க வண்டியில சுத்தி வராங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த எனக்கு தகவலும் வரல. வேளாண்மை அமைச்சர் மட்டும் கூட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், அவர் உள்ளூர் அமைச்சர்கள் அவங்க எப்பயும் விழாவுக்கு சொல்றாங்க, அதை விட்டுருங்க. அரசு அங்கிருந்து முதலமைச்சர் வராருன்னா அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? துணை முதலமைச்சர் வராருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆபீஸ் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எதை எப்படி வெள்ளத்தடுப்பு எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்து கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்ப எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர், எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன். இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்கிறேன். ஒண்ணு அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு தென் மாவட்டம் மிகப்பெரிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு. குற்றாலம் கரைபுரண்டு ஓடுது. தாமிரபரணி ஆண்டு ஊருக்குள்ள எல்லையோர மக்கள் பகுதியில் கரைபுரண்டு ஓடுது. அப்ப இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரிடர் மேலாண்மை துறை எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு திட்டமிடல் இல்லாத ஏதோ ஒரு சில அதிகாரிகள் அவங்கெல்லாம் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு தந்தோண்டித்தனமாக ஒரு நிர்வாகத்தை செய்கிறாங்க. மக்கள் உயிர் பலியாகுது. பல உயிர்கள் பலியாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்து அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 14 உயிர்கள் பலியாயிருக்கின்றது. ஏன் தொகுதியில் 2 உயிர்கள் போயிருக்கு. அப்ப இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்டு இந்த புயலுக்கு பிறகு எத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை கால்நடைகள் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை நிரந்தர பணப்பயிர்கள் எத்தனை ஹெக்டர் பாதிப்படைந்திருக்கு இன்னும் வெளியில வரல. அதே மாதிரி விவசாய பயிர் வகைகள் எத்தனை ஆயிரம் ஹெக்டர் பாதிப்படைஞ்சிருக்கு, அதுக்கு நிவாரணம் போய் சேரல. ஆக அரசு என்பது இது உங்களுக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர் இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து ஒன்றும் ஒரு பஞ்சாயத்துல ஒட்டி ஒரு 5 கிராமத்தில் வெள்ளம் வருதுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தகவல் சொல்லி அவருக்கு அங்கங்க சமுதாய கூடம் இருக்கு, இல்ல அங்கங்க நியர்பை மேடான பகுதியில் ஸ்கூல் இருக்கு, அந்த மக்கள்கிட்ட போய் பாதுகாத்து வச்சு அவங்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பொறுப்பு. அதுக்கு ப்ராப்பரா அதுக்கு சம்பந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அதிகாரி நியமனம் செய்து அவர் மானிட்டரிங் ஆஃபீஸ் அதை கண்காணிப்பாரு. மக்கள் உணவு இல்லை, தண்ணி இல்லை, பால் இல்லை, எந்த குறையும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, மக்கள் எங்கேயும் சாலை மறியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்கள்ல சாலை மறியல். நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில் சாலை மறியல். இப்ப என் தொகுதியில் நான் படிச்ச இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு 2000 குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டா இல்ல குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னு. அதுல ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தா 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாம குடும்ப அட்டை இருந்தா கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான், கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வர கடலூர் தொகுதியில் இருக்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? ஏன் தொகுதியில் பாருங்க. அப்ப நடுவில் கரெக்டா நாங்க 2 பக்கமும் ஆத்துல மாட்டிக்கிட்டோம். எப்ப மழை வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் ஆண்டாண்டு காலமா இதுக்கான என்ன? இப்ப கடில ஆற்றை எங்க தூர்வாரி இருக்காங்க? ஒரு ப்ராப்பரா எங்க ஒரு பழைய பாலம் இடிஞ்சு வந்து போச்சு பண்டூட்டில. அதுல 2-3 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. அதுல வந்து பெல்ட் அடிச்சு குளிச்சு பசங்க அதை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி எடுங்கன்னு சொல்றோம். நீர்ப்பாசனத்துறை மெத்தனம், மாவட்ட நிர்வாகம் மெத்தனம், ஒரு நடவடிக்கை இல்லை. புதுப்பாலம் கட்டி பல ஆண்டுகள் ஆச்சு. அப்ப அந்த அந்த பகுதியை ஒட்டி பணிக்குங்குப்பம் ஏற்கனவே அது அங்கிச்செட்டி பாலத்தில் ஒரு தம்பி அது இருந்தால் போய் பல்ட் அடிச்சு குளிச்சு அதுல மண்ணில் சொல்லி செத்து போயிட்டான். அப்ப ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி செத்து போயிட்டான். இன்னும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டா 2 லட்சம், ஒரு முறை செத்து போட்டா 3 லட்சம், ஒரு முறை செத்து போட்டா 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான்.
இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டை வழி நடத்துறீங்க? முதலமைச்சர், அமைச்சரவையை உங்க இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில்நுட்பத்தில் இருந்தால் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாசத்துல செத்து விட்டா 2 லட்சம், அதுக்கு அடுத்த மாசம் செத்து விட்டா 3 லட்சம். இங்க ஆத்து மணல சுரண்டி பொக்கிங் வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதைக்குழியில இருந்து அதுல என் தொகுதியில கடந்தமா உங்களுக்கு தெரியும். ஒரே குடும்பத்தில் 7 பேர் துணி துவைக்க போய் குளிக்க போய் அந்த புதைக்குழி உள்வாங்கி செத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் அவ்வளவு ரகலை பண்ணி பிரச்சனை பண்ண, அதுக்காக பகண்டையில் தடுப்புச்சோறு அமைக்கணும். அந்த பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் ஃபுல்லா கம்மிட்டா ராட்சத வீரான ராட்சத பைப்புகளை பதிச்சு கடலினுடைய சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு எப்படி காசிமேட்ல இருந்து திருவண்ணாமலை வரையிலும் கான்கிரீட் பெரிய பெரிய பாறை கற்களை கொண்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தியிருக்கோ அதே மாதிரி தடுப்பணைகள் ஏற்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்களா? அப்ப தொடர்ந்து மனித உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்கும், கால்நடைகள் செத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளம் வந்து ஆத்துல வந்து டேமை திறந்து விடும் போது அல்லது பெரும் வழையும் போது ஊரை அடிச்சுட்டு போவோம். துணிமணி எல்லாம் கையில கட்டண பொட்டையோட துணியோட நாங்க எல்லாம் வெளியேறணும். அப்ப இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்ல? இப்ப கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது? எதுக்கு இங்க பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்க எல்லாருக்குமான ஒரு, நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுறேன், நீங்க வெடி விபத்து ஏற்பட்டா ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டா 1, சுனாமி ஏற்பட்டா 1. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு 25 லட்சம். இப்ப நீங்க காவல்துறையில 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க, உயிரை பணம் வச்சு அவங்க வேலை செய்வங்க கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. வருவாய்த்துறையில மற்ற துறைகளை வேலை செஞ்ச பணியாளர்கள் தான் 25 லட்சம் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. 24 அரசு மக்களுக்காக உழைக்கிற ஊழியர்கள். சரி, குறைந்தபட்சம் பொதுமக்களுக்குன்னு ஒரு 25 லட்சம் ஒரு உயிர் பலியாச்சுன்னா அது வெடி விபத்துல ஏற்பட்டாலும், ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டாலும், விபத்துல ஏற்பட்டாலும், எதுல ஏற்பட்டாலும் அந்த உயிர் அதை சார்ந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரத்தை உருவாக்கி தர வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை. இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்களா, வலுவுள்ளவன் வாழலாம். அன்னைக்கு நெல்லிக்குப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட போன்ல பேசி அப்ப இருந்த 2 அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு 5 லட்சம் ரூபாய். ஆனா இப்ப என் தொகுதியில் செத்துட்டாங்க. இன்னும் அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன குடும்பத்துக்கு அந்த கிடைக்கல. கேட்டா அது 1 லட்சம் ரூபாய் காமனா எல்லாருக்கும் கொடுக்கிறது. இது என்ன நியாயம்? அவன் கோல்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்க அரசு அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக, மாவட்டத்தில் இருக்கிற பல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்பின்மையின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படுகின்ற மானிட்டரிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசர் அதிகாரிகள், அந்த நிர்வாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களுடைய திறமையின்மையின் காரணமாக எங்களுடைய மக்கள் உயிர், கால்நடைகள் உயிர், எங்களுடைய ஆண்டா என்ன தோட்டத்தில் இருக்கிற முந்திரி, பலா, மாமரம் எல்லாம் போயிடுச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல என் தொகுதியில் மக்கள் கொய்யா மரம் பூரா திருப்பிக்கிச்சு, ஒடிச்சுக்கிச்சு. வாழை இங்க ராமாபுரத்தை வைசோகம் போல ராமாபுரம், கண்ணாரப்பேட்டை, அப்படியே குமலங்குளம், ஏப்புதூர், அரசடிக்குப்பம், யாவூர், புலியூர் காட்சக, சமட்டிக்குப்பம், கிருஷ்ணம்பாளையம், குள்ளஞ்சாவடி, இப்போ இளந்தாம்பட்டு, ஆலப்பு எல்லாம் தமிழ் எங்க பார்த்தாலும் யாரெல்லாம் வாழை விவசாயம் செஞ்சாங்க எல்லா வாழையும் எல்லாம் முறிக்கிச்சு, எல்லாம் ஒடிஞ்சிச்சு. ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு சேர்த்து நீங்க 17,500 ரூபாய் கொடுக்குறீங்க. சவுக்கு கம்பு ஒரு டன், அது இன்னைக்கு ஒரு டன் 40,000 ரூபாய். சவுக்கு முட்டு கொடுக்குற சவுக்கு கொம்பு கூட நீங்க காசு கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு நிதி கேட்டா ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 984 கோடி கொடுத்துட்டா போதுமா? 20,000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு. எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்ப ஒரு சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி 2 நாள் நடத்துறாங்க, 5 நாள் நடத்துறாங்க, நாங்க வந்தா 100 நாள் நடத்தும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வரீங்க. இவ்வளவு பெரிய ஒரு புயல் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு டோட்டலா ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, டெல்டா மாவட்டங்கள் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. ஒவ்வொரு புயல் வரும்போது 15 மாவட்டம் 20 மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குது. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னா அரசு அதற்குரிய திட்டமிடல்கள், அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஏன் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற எங்களுக்கு பண்ருட்டி எம்எல்ஏ நான் எனக்கு ஏன் இந்த நாட்டுடைய பேரிடர் துறை அமைச்சரோ செயலாளரோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க உங்க தொகுதி மக்களை அலாட் பண்ணுங்க, இங்க புயல் வரப்போது இப்போதைக்கு அணையை திறக்க போறோம் ஏன் நீங்க சொல்லல? மத்திய குழு வருது,
தேவனாம்பட்டினத்தில் தொடங்கி கம்ப்ளீட்டா கடற்கரை ஓரக்கிற கிராமங்கள், கடலூர் மாவட்டத்தில் ஒரு கடற்கரை ஓர கிராம மக்கள் மீனவர்களை போய் பார்க்கல. அன்னைக்கு மீனவர்கள் 7 பேர் மாத்திக்கிட்டாங்க. மீனவர் வாழ்வுரிமை சங்கத்துடைய தலைவர் ஏகாம்பரம் என்னை தொடர்பு கொண்டு சொல்றாரு, நான் முதலமைச்சருடைய செயலாளருக்கும் காவல்துறை ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கும் சொன்ன பிறகு அந்த செய்தி அங்க தெரியுது. அது வரையிலும் மாவட்ட நிர்வாகமே இங்க வந்து ஹெலிபேட கேட்டுக்கொண்டீங்க. அப்புறம் நான் நேரடியாக போய் உட்காந்து அங்கிருந்து ஏர்போர்ஸ் மாஸ்டர் சீஃப் கிட்ட பேசி அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ள ஹெலிகாப்டர் அங்க வருது. இப்ப என்ன அன்னைக்கே பத்திரிகை சென்னை சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்து அதை நான் பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லாம் பார்த்துட்டு இந்த கோபத்துல தான் நான் எல்லா ஊருக்கும் போய் ஏன்னா மாவட்டம், மாநிலம், பத்திரிகை, கார், படைசூழ போய் அந்த மக்களை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் டிஷர்ட்டை போட்டுட்டு சாதாரணமா போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து என் வீட்டில் பண்டுட்டில் உட்காந்து இந்த மழை வெள்ளம் பெஞ்ச அன்னைக்கே ஒரு டிஷர்ட்டோட நான் லைவ் கொடுத்தேன் 1/2 மணி நேரம். அதுல எல்லா செய்திகளையும் நான் குறிப்பிட்டேன். இந்த மீனவர்கள் எப்படி அங்க மாட்டிக்கிட்டு தத்தளிச்சாங்க, எப்படி நான் அரசு உயர் அதிகாரிகளை போய் நேரா சந்திச்சு அவர்களை மீட் அப்படின்றத அன்னைக்கு நான் பதிவு செஞ்சேன். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நேற்றுக்கு தமிழ்நாடு துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவரை காஞ்சிபுரம் கலெக்டரேட் மீட்டிங் வர வச்சு அந்த 7 மீனவர்களை ஏன் நீங்க மீட்கல உடனடியா அப்படின்னு அவரை கூப்பிட்டு லெப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல சார் அவங்க நின்று இருந்த ஒரு ஜட்டி அமைப்பு அது பாதுகாப்பான இடம், அங்க 2 இரவு காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்தாங்க. எப்படி புயல் வரதுக்கு முன்னாடி வீட்டில் வாழ்ற நம்மகிட்டே பிரெட் இல்லை, பால் இல்லை, கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, ஸ்டவ் இல்லை, எப்படி அவர் சமைச்சு 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு சோறு போட்டிருப்பாரு. இப்படி பொய்யாலாம் சொல்லாதீங்க, உங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையாக அவரை நான் வான் பண்ணேன். அப்புறம் சாரி சார்ன்ட்டு உட்காந்துட்டார். எனக்கு முதலமைச்சர் கொடுத்த ஒரு சின்ன அதிகாரம், அரசு உறுதிமொழி குழு தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் 36 மாவட்டங்களுக்கும் போய் என்னால் முடிந்த அளவுக்கு அதிகாரிகளை அன்பாவும் கொஞ்சம் விரட்டியும் நான் இன்னைக்கு பல அரசு இயந்திரங்களை முடுக்கி விட்டு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு சாதாரண ஒரு கமிட்டி ஆசிய சேர்மன் 1 வருஷம் தான் அந்த பதவி. இந்த 1 வருஷ பதவியை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் எஸ்பிஸ், போலீஸ் கமிஷனர்ஸ், டிஆர்ஓ, நகராட்சி ஆணையர்கள், ஆர்டிஎம்இ, ஆர்ஜேடி உள்ள உயர் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஆலோசனை சொல்ற சில இடங்களில் எடுத்திருக்கிறாங்க. இப்ப நேற்று தினம் காஞ்சிபுரம், இந்த இடத்துக்கு செங்கல்பட்டு நான் கலெக்டரோட சேர்ந்து மழை பாதிக்கப்பட்டெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லி சில ஆலோசனைகளை வழங்கி கலெக்டர் அந்த ஸ்பாட்ல உடனே சப் கலெக்டர்ஸ் அனுப்பி ஆர்டிஓ அனுப்பி டிஆர்ஓ அனுப்பி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்ப எடுக்க முடியும். நம்முடைய அரசு இயந்திரம் அவ்வளவு வலுவானது, அவ்வளவு கட்டமைப்பு கொண்டது. சென்னையில கோட்டையில் உட்கார்ந்துட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டார்னா அடுத்த 1 நிமிடத்துல கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும். அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதுல என்ன எம்எல்ஏ இப்ப கலெக்டர் போன் 9 எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில, கடலூருக்கு 1 எம்பி தான் இருக்காங்க, 10 போன் கால் அமைச்சர் உட்பட, சார் இது மாதிரி அலர்ட் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு ஆசிய கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரா நான் தொடர்படுத்தி தகவல் சொல்றேன், கடமை நான் சொல்லணும் சொல்லக்கூடாது.